தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் மினிமம் நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஒரே ஏஜ் லிமிட் தான், வெவ்வேறு ஏஜ் லிமிட்டெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப பேர்த்துக்கு இது தெரியாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கான வேலையை வாங்கிடுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 11 ஜனவரி 2024. முழுசாக 2 வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பதிவு தபால் மூலிமா, அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ 11 ஜனவரிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் என்ன. இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர். ஓகேங்களா? ரெண்டில் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய வயது என்ன, 30/9/2023 வச்சு உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய சொந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா செப்பரேட்டடா என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போது இருக்கிற தற்போதைய முகவரி. ஓகேங்களா? ஃபுல் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை நீங்கள் சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா விதவிகள், டிவோர்ஸ் ஆனவங்க, இப்படியெல்லாம் யாராவது அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் இங்கே மறக்காமல் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் கம்பல்சரி இந்த இடத்துல போட்டு தான் அனுப்பணும். ஓகேங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அசிஸ்டன்ட், உதவியாளர் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு 1 இந்த வேலை வாய்ப்புக்கு. ஓகே. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய வயது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 43 ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 18லேருந்து 42க்கு உள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். அதுக்கு மேலே போனால் எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. மாத ஊதியம் எவ்வளோ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கு மாதமான சம்பளம் வழங்கல் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களது புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம்
ஊரிய கல்வி சான்றிதழ்கள், அனுபவச் சான்று அதையெல்லாம் சேர்த்து 11/1/2024 மாலை 5:30 மணிக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், நம்பர் 99-100, 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியரகம், கிருஷ்ணகிரி 635115 இந்த முகவரிக்கு வந்து சேருமாறு பதிவு தபாலில் அனுப்பிட வேண்டும். ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும். நீங்கள் நார்மல் தபாலெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த இடத்துல தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சேம் ஒன்று தான். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலை வாய்ப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் நல வாரியத்தில் இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.